நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா. ஒரு அம்மா சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு, கையில சூடா இருக்கு, இதை புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, மறுபடியும் இப்படி நீட்டு. மறுபடியும் சொல்லுது, மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியல, நம்ம அம்மா எல்லாம் என்ன செய்வாங்க, கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா? அவளுக்கு அறிவு இல்லையா? எங்க அம்மாட்ட போய்க்கு நான் கேட்டேன், பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாத உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் வந்து கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான். உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டா பெருக்குமா. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க மாமி வாசல்ல போய் நிக்குமா. மாமி கொடுக்கறத கொடுங்க, வீடு பெருக்கணும்னுமா. ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்ட்டு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அதுக்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி.